நம்ம வந்து மைதா மாவு வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பரோட்டா செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலையே பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம துல்லியமாக கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரி வராட்டாலும் சப்பாத்தி எனக்கா இருக்காது. நம்ம உப்பு வச்சுருக்கோம். உப்பு எடுத்து இந்த உப்பில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கிறணும். உப்பை கரைச்சிருக்கோம். நம்ம இப்போ அதில் ஊற்றுவோம். மாவில் 2 முட்டையை உடச்சி நம்ம அதில் ஊற்றுவோம். முட்டை ஓடு விழுந்துடக்கூடாது. நம்ம 2 முட்டை ஊற்றுனா போதும், நிறையா ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். நம்ம அதை போட்டு நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கிடுவோம். வேறு ஒன்றும் நம்ம போட போகிறது கிடையாது. இன்னுமே நம்ம தண்ணியை ஊற்றி தான் பிணைய போகிறோம். இப்போ நல்லா நம்ம புட்டு கணக்காக அந்த முட்டை உப்பு எல்லாமே வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா எல்லா மாவுலேயும் வர்ற மாதிரி பரட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா பிணைஞ்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா வர்ற மாதிரியே தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கிறோம். மாவு வந்து பிணைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறி போயிருக்கு. நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சிருவோம். நல்லா அப்படி உருண்டையாக பிடிச்சி ஒரு பரோட்டாவுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். மாவை நல்லா நம்ம உருட்டி வச்சுட்டோம். இதை வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிடிச்சி வச்சுக்கிறோம். கீழே வச்சே தேய்ச்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகத்தான் நான் மேலே வச்சு காட்டுறேன். கீழே வச்சே நல்லா தேய்ச்சி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா இப்படியே வச்சுக்கிறோம். நல்லா அப்படி இழுத்து இப்போ நீளமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கையில் வந்து இப்படி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இதை அப்படி அடியில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் தொட்டு இதை வந்து நம்ம நல்லாவே பன் புரோட்டாவுக்கு மாதிரி நல்லா அப்படி செஞ்சுக்கிறணும். நம்ம பன் புரோட்டா செய்யலை, சாதா புரோட்டா தான் செய்ய போகிறேன். இப்படி நல்லா தப்பி இப்படி எடுத்து விட்டுக்கிறணும். நல்லா தோசைக்கல்லில் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். இதெல்லாம் நல்லா பெருசாக வந்துடுச்சு. இன்னும் நேரம் ஆக ஆக இது வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். முடிஞ்சால் நம்ம 2 பரோட்டா கூட வச்சு பார்ப்போம். ஒரே கல்லில் 3 பரோட்டா வைக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். நல்லா வந்துருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கறியிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுக்கிறோம். இப்போ பரோட்டா வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருக்கு. இதுவும் நல்லா வந்துருச்சு. நம்ம வீட்டிலே செஞ்ச பரோட்டா கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அடித்து வச்சுக்கிறோம். எல்லா பரோட்டாவும் சேர்த்து நல்லா அப்படி அடித்து வச்சுக்கிறோம். நல்லா பொழுன்னு நம்ம நல்லா கைட்டையே அடித்து நல்லா தூளாக ஊற்றிட்டோம். நல்லாவே பொழுன்னு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கடையில் வாங்கின பரோட்டாவை பிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது.
நல்லா வந்திருக்கு. இப்படி பிச்சு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கனோ மட்டனோ இல்லை சால்னாவோ எதுனாலும் ஊற்றி ஊற வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டிலே நம்ம வந்து பரோட்டா செய்யலாம். நல்லா கடையில் வாங்கின மாதிரியே வீட்டில் செஞ்சிடலாம். என்ன நம்ம 2 முட்டையை ஊற்றி பிணைஞ்சி நம்ம எதுவும் ஆப்பச்சோடா எதுவுமே போடலை. அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி ஊற வச்சுருக்கோம். நல்லா 1 மணி நேரத்துக்கிட்ட ஊறிச்சு. நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.